அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பிரிச்சுவல் வித் ராஜி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவன்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்னைக்கு டே 1 பிரம்ம முகூர்த்த பூஜையோடு சேர்த்து நான் செய்யக்கூடிய ஒரு சில ப்ரீ பிளானிங்கை பற்றியும் பார்க்கலாம். நம்ம ஒரு உணவு செய்கிறோம் அப்படின்னா அந்த உணவு நல்லதாக இருக்கணும் அப்படிங்கிறதுல தாய்மார்கள் நம்மளை மாதிரி அம்மாமார்களுக்கு ரொம்ப ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருப்போம். எப்படி செய்யலாம், எந்த மாதிரி செய்யலாம், குழந்தைங்களுக்கு அது ஹெல்த்தியாக கொடுக்கலாமா, டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலாமா, இப்படி நமக்கு ஏகப்பட்ட யோசனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். நம்மளா ஒரு பிளான் பண்ணாலும் நம்ம குழந்தைங்க இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? நம்ம ஒரு உணவு செய்கிறோன்னா அது நம்ம குழந்தைங்களுக்கு பிடிச்சிருக்கணும், அது நமக்கும் பிடிச்சிருக்கணும். குழந்தைங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னா அது டேஸ்டியாக இருக்கணும், நமக்கு பிடிச்சிருக்கணும்னா அது ஹெல்த்தியாக இருக்கணும். இந்த ஹெல்த்தும் டேஸ்ட்டும் ரெண்டுமே நம்ம கரெக்டாக ஈவனாக கொண்டு போகணும் இல்லையா? அந்த மாதிரி இனிமேல் வரக்கூடிய நம்ம சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸுமே மார்னிங் என் குழந்தைங்களுக்கு என்னென்னலாம் நான் ஃபுட்டு கொடுக்குறேன், மார்னிங் எந்திரிச்சதும் எப்படி நான் கோலம் போடுறேன், கோலத்தை பற்றி உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம சேனலில் கோலம், பிரம்ம முகூர்த்த பூஜை இதெல்லாம் குறிப்பாக சொல்லணுன்னா இதெல்லாமே ஆஸ் யூஷுவல் வந்துக்கிட்டே தான் இருக்கும் இல்லையா? ஆனால் இனிமே மார்னிங் என் பசங்களுக்கு எங்களுக்கு எந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நான் எடுத்துக்கிறேன், ஏன்னா எனக்கு எந்தளவுக்கு பிரம்ம முகூர்த்த பூஜை பிடிக்குமோ, எந்தளவுக்கு கோலம் போடுறது ரொம்ப பிடிக்குமோ, ஆர்கனைசேஷன் பண்ணுறது பிடிக்குமோ, அந்தளவுக்கு ஃபுட்டில் சமையல் நல்லா செய்யணும்னு செய்வேன். பட் நார்மலாக நம்ம செய்கிற மாதிரி காரக்குழம்பு புளிக்குழம்புலாம் இப்போ தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன். முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக செய்யணும், வெரைட்டியாக செய்யணும்னு செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் எனக்கு டைம் பத்தாதனால தான் அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலாக இன்றைக்கி, ஏன்னா நான் ஒர்க்கிங் உமன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட இல்லையா? இப்போ இல்லை, இதுக்கு முன்னாடி ஒர்க்கிங் உமனாக இருந்திருக்கேன். அதனால் பார்த்திங்கன்னா எல்லாமே ப்ரீ பிளானிங்கில் போயிட்டு ஒரு குழம்புனா அதுதான் காலையில் சமைச்சது நைட்டு வரைக்கும்னு சொல்லியிருக்கேன். மினிமலிஸ்ட்டாக தான் என்னோடய சமையல் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஆனால் என் பசங்க இல்லை, எல்லா குழந்தைங்களும் வளர வளர எனக்கு இதை செஞ்சு கொடுங்க, அதை செஞ்சு கொடுங்க, இல்லை ஏதாவது கடையில் வாங்கி கொடுங்கன்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க இல்லையா? அதுக்காக நான் எப்படி ஹெல்த்தியாக என் பசங்களுக்கு செய்கிறேன், அது மறுபடியும் ஒரு எப்படி சொல்கிறது, குக்கிங் ராஜியாக உங்கள் முன்னாடி நான் எப்படி வர்றேன் அப்படிங்கிறதையுமே நான் காட்டுறேன். ப்ரீ பிளானிங் எந்த மாதிரிலாம் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் காட்டுறேன். ஏன்னா எனக்கு பிரம்ம முகூர்த்த பூஜை கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறது எனக்கு மட்டும் இல்லை, என்னோட சகோதரிகள் நீங்களுமே அதை தான் எதிர்பார்ப்பீங்க. இதையும் செய்யணும் அதையும் செய்யணும், குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாகவும் கொடுக்கணும், டேஸ்டியாகவும் கொடுக்கணும், எல்லாமே வேணும்னா கண்டிப்பாக அதுக்கு ப்ரீ பிளானிங் நிச்சயமாக செஞ்சாகணும் இல்லையா? இவ்வளோ நாள் நான் எப்படி ப்ரீ பிளானிங் பண்ணேன் அப்படிங்கிறதையுமே காட்டுறேன். இதுக்கு முன்னாடியுமே ஏற்கனவே ஒரு தடவை ப்ரீ பிளானிங் பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். சரி வாங்க, பிரம்ம முகூர்த்த பூஜையை நல்லபடியாக டே 1 ஸ்டார்ட் பண்ணி முடித்தாச்சு. இப்போ கிச்சனுக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி ப்ரீ பிளானிங் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இது பச்சரிசியும் அதுக்கப்புறம் கம்பும் போட்டு புட்டு மாவு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். எனக்கும் சரி என் பசங்களுக்கும் புட்டுன்னா அவ்வளோ பிடிக்கும். ஆனால் அந்த புட்டு மாவை கடையில் வாங்கி செய்யும்போது அந்த டேஸ்ட்டும் இருக்கிறதில்ல, ஒரு நல்ல ஒரு மனம் இருக்கும்ல, அரோமா இருக்கும்ல, அந்த அரோமா சுத்தமாக இருக்கிறதில்ல. அதனால் வீட்டிலே ரெடி பண்ணிடலாம், வாங்க பார்க்கலாம். இந்த புட்டு மாவு இன்றைக்கி 2 வெரைட்டியாக நான் புட்டு மாவு செஞ்சுருக்கேன். ஒன்று அதாவது கருப்பு கவுனி அரிசியும் பச்சரிசியும் சேர்த்து, இன்னொன்று கம்பும் பச்சரிசியும் சேர்த்து. நீங்கள் என்ன கம்பு போட்டாலும் சரி, கருப்பு கவுனி அரிசி போட்டாலும் சரி, இல்லை பச்சை பயிரில் புட்டு மாவு செஞ்சாலும் சரி, எதில் செஞ்சாலுமே பச்சரிசி ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் அதோட டேஸ்ட் நல்லா ஒரு ஈவனாக இருக்கும், குழந்தைங்களுக்குமே பிடிக்க ஆரம்பிக்கும். முதல்ல கருப்பு கவுனி அரிசி புட்டு மாவு செய்கிறதுக்கு இப்போ ஒரு கப் அளவுக்கு ஒரு 1/2 கிலோ கருப்பு கவுனி அரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 1/4 கிலோலேருந்து ஒரு 400 கிராம் வரைக்கும் பச்சரிசி எடுத்துக்கோங்க. இப்போது மெஷர்மெண்ட் நான் கிலோ கணக்கில் பார்க்காம கப்பு கணக்கில் பார்க்குறேன் அப்படின்னிங்கன்னா, இப்போ ஒரு கப் அளவுக்கு நீங்கள் கருப்பு கவுனி அரிசி எடுக்கிறீங்கன்னா 3/4 கப் அளவுக்கு பச்சரிசி ஆட் பண்ணிக்கோங்க. அதே தான் பச்சை பயிர்னாலும் சரி, அப்படி இல்லைன்னா அது கம்பு இல்லை கேழ்வரகு எது சேர்த்தாலுமே ஒரு கப்புக்கு 3/4 பங்கு அளவுக்கு நீங்கள் பச்சரிசி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் புட்டோட ருசி நல்லா எப்படி சொல்கிறது, கேரளா புட்டு மாதிரி, அதாவது ஒரு ட்ரெடிஷ்னல் டேஸ்ட்டோடு நமக்கு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி கருப்பு கவுனி அரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா கருப்பு கவுனி அரிசி கொஞ்சம் ஊறுறதுக்கு லேட் ஆகும். மினிமம் ஒரு 1/2 ஹவர்லேருந்து ஒரு 45 மினிட்ஸ் அளவுக்கு ஊற வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்காதீங்க. ஏன்னா ரொம்ப நேரம் ஊற வச்சிட்டோம் அப்படின்னா அது புளிக்க ஆரம்பிச்சிடும், அதோட டேஸ்ட்டே மாற ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி அதை ரொம்ப நேரம் காயவும் விடக்கூடாது. ஒரு 1/2 ஹவர் ஊற வைக்கிறோம் அப்படின்னா 1/2 ஹவர் காய விட்டோன்னா போதும். அது வெயில்
வெயிலெல்லாம் நான் காய வைக்க மாட்டேன். வெயிலில் காய வைக்காதீங்க. அதுதான் நான் சொல்கிறது. நான் எப்படி செய்கிறேனோ அதை அப்படியே நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நிழலில் நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம காய வைக்கலாம். 1/2 அன் ஹவர் போதும். அந்த அரிசியை நல்லா இப்படி கையில் பிடிச்சி பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டக்கூடாது. நல்லா வீட்டுக்குள்ளே காய வச்சிடலாம். என்ன வெயில் அடித்தாலும் சரி, மழை அடித்தாலும் நம்ம வீட்டுக்குள்ளேயே இந்த வேலைகள்லாம் முடிச்சிடலாம். நான் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். எதனால் வந்து ரொம்ப நேரம் காய வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னா, ரொம்ப நல்லா காஞ்சிச்சுன்னா நம்ம மிக்சர் ஜாரில் அரைக்க முடியாது. ஒருவேளை இல்லை சிஸ்டர் நாங்கள் நிறைய அரைச்சி வச்சு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, நீங்கள் மில்லில் அந்த ரைஸ் அரைச்சி கொடுப்பாங்க இல்லையா, மாவு மில்லு, அந்த மில்லில் கொடுத்து நீங்கள் அரைச்சிக்கலாம். நான் மிக்சர் ஜார்லேயே சரன்னு போட்டு அரைச்சி எடுத்துருவேன். அதே மாதிரி இந்த மாவு பார்த்திங்கன்னா ரவை மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம கடையில் வாங்குகிறோன்னா நல்லா நைஸாக கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நல்லா திட்டு திட்டாக ரவை மாதிரி இருந்தால் தான் நல்லா நமக்கு வெந்து வரும்போது அந்த அரோமா வந்து நல்ல வாசனையாக மணமாக இருக்கும். பாப்பா இன்றைக்கி லஞ்சுக்கு வேணும்னு சொன்னனால நான் உடனே செய்ய வேண்டியதாகிடுச்சு. அடுத்ததாக நான் கம்பு புட்டு செஞ்சுருக்கேன். அதை அப்படியே காட்டுறேன். நீங்கள் ரன்னிங்கில் பாருங்கள். என்னடா அரைச்சதெல்லாம் காட்டலையேன்னு நினைப்பீங்க. இதை அப்படியே லைனாக கொண்டு வந்துக்கிட்டே இருக்கேன் வீடியோவை. அப்படியே பாப்பாவுக்கு கடகடன்னு செஞ்சு கொடுப்போன்னு வேக வேகமாக செய்ய ஆரம்பிச்சுட்டேன். அப்படியே எப்படி அரைச்சனோ அந்த சூட்டோடையே செஞ்சுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். அடுத்ததாக கம்பு போட்டு ரெடி பண்ணிடலாம். இதுவுமே நல்லா 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஒரு 5 நிமிஷம் ட்ரைன் பண்ணிவிட்டு அந்த தண்ணி சொதன்னு இருந்தாலுமே நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் காயறதுக்கு. அதனால் ஒரு 5 நிமிஷம் தண்ணி வடிய விட்டுட்டு அந்த தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க. அந்த தண்ணியை நம்ம செடிகளுக்கு ஊற்றினோன்னா நல்லா பூக்கள் கொடுக்குறதா இருக்கட்டும், காய்கறிகள் கொடுக்குறதா இருக்கட்டும், நல்லா செடிகள் வளர்ந்து வருவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி கருப்பு கவுனி அரிசிக்கு தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 45 மினிட்ஸ் ஊறலாம். அதுக்கும் மிஞ்சி கொஞ்சம் நீங்கள் வெளியில் போக வேண்டிய வேலை இருக்குது, போயிட்டு ஒரு மார்க்கெட் போயிட்டு வரீங்கன்னா ஒரு 1 ஹவர் கூட ஊற வைக்கலாம். ஆனால் இந்த கம்பு பச்சரிசி போடுறோம் இல்லையா, இது 1/2 அன் ஹவர் மட்டுமே ஊறினாலே போதும். இல்லை இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் செய்யணுன்னா ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சாலே போதும். ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. இதையுமே ஒரு ஒயிட் கிளாத்தில் நல்லா நம்ம விரித்து விட்டு நல்லா கொஞ்சம் பெரிய கிளாத்தாக வச்சுக்கோங்க. அந்த வேஷ்டிலாம் வரும் இல்லையா, நீங்கள் ரேஷன் கடையிலலாம் வாங்கி வச்சுருப்பீங்கள, அந்த வேஷ்டியெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிட்டுனா நம்ம எப்படி சொல்கிறது, டிஷ்வாஷிங் லிக்விட்லாம் போட்டு வாஷ் பண்ணாமல் நல்லா சுடு தண்ணிலேயோ இல்லை பச்சை தண்ணிலேயோ நல்லா அலசி வச்சுட்டு அதை நல்லா காய போட்டுருங்க. இல்லைன்னா அந்த வேஷ்டியை அதாவது நம்ம வெஜிடபிள் வாஷ் பண்ணி வைக்கிறது கூட அந்த வேஷ்டியை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட காட்டன் கிளாத் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நான்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 10 கிளாத் இந்த மாதிரி வேஷ்டிலாம் வந்து கட் பண்ணி வச்சுக்கிருவேன். காட்டன் கிளாத் வாங்கி வச்சுக்கிருவேன். ஏன்னா எப்போனாலும் வெஜிடபிள் எனக்கு தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். இந்த கிளாத்தில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிளாத்துக்கும் எனக்கு அவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நான் பார்த்துக்கோங்களேன். ஏதாவது ஒன்றுக்கு தேவைப்பட்டுக்கிட்டே இருக்குன்றதுக்காக கரெக்டாக நான் மடித்து வச்சுருவேன். காயப்போட்டு எடுத்து வச்சுக்கிருவேன். இந்த கம்பு புட்டையுமே நல்லா பரசி விட்டு பாருங்கள். இப்போ நம்ம கையில் எடுக்கும்போது நல்லா ஒட்ட ஆரம்பிக்குது இல்லையா, இது வந்து நம்ம நிழல் காய்ச்சல காய வச்சுட்டோம் அப்படின்னா, வீட்டுக்குள்ளே நல்லா காய வச்சுட்டோம் ஒரு 1/2 அன் ஹவர் காஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஈரம் வந்து கையில் ஒட்டாது. அந்த கம்பு நீங்கள் அள்ளுனீங்க அப்படின்னா கையில் ஒட்டாது, உதிரியாக விழும். ஆனால் ஈரப்பதம் உள்ளுக்குள்ளே இருக்கும். நீங்கள் இப்படி அந்த அரிசியை வந்து கிள்ளி பார்த்தீங்கன்னா சட்டுன்னு உடையும். அதவே நீங்கள் பார்த்துக்கலாம். பக்குவம்னு ரொம்பலாம் இல்லை, ஒரு 1/2 அன் ஹவர் டைமிங் சொல்லியாச்சு இல்லையா, இவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் பல்காக வாங்கி வச்சுட்டு அதை மொத்தமாக அரைச்சி வச்சுக்கும்போது எப்போனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை எவ்வளோ நாளைக்கு ஸ்டோர் பண்ணலான்னு கேட்பீங்க இல்லையா, இதை வெளியில் வச்சு ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா மினிமம் 15 டேஸ்லேருந்து 20 டேஸ் வரைக்கும் தாங்கும். அதே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா 2 மந்த்லேருந்து 2.5 மந்த் வரைக்கும் தாங்கும். நான் ஃப்ரிட்ஜில் தான் வச்சு இதை யூஸ் பண்ணுறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், வீடியோவை ஃபுல்லாக பார்க்காம நான் சொல்கிறத பாதியிலே நிறுத்திட்டு நீங்கள் பாட்டு ஸ்டோர் பண்ணிடாதீங்க. நான் ஃபுல்லாக பாருங்கள், வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். நான் எப்படி ஸ்டோர் பண்ணுறேன்றதை அப்படியே காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி வச்சா வெளியில் 15 டேஸ்லேருந்து 20 டேஸ் வரைக்கும் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா நான் சொன்ன மாதிரி 2.5 மந்த் வரைக்கும் தாங்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் மேக்ஸிமம் ஃப்ரிட்ஜில் தான் வைக்கிறேன். ஏன்னா நம்ம வீட்டில் எறும்பீசர்கள் அதிகம், அதனால் ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி புட்டு மாவு செய்யும்போது கருப்பு கவுனி அரிசி போட்டாலும் சரி, இல்லை கம்பு ராகினி எது போட்டாலும் சரி, அதை நல்லா அரைச்சிட்டு மிக்சர் ஜாரில் அரைக்கும்போது நம்ம நல்லா அரைச்சிட்டு ஒரு கொஞ்சம் பெரிய சல்லடை இருக்குல்ல, செகண்ட் நம்பருன்னு இருக்குல்ல, அதில் வந்து சலிச்சு விட்டுருங்க. எதுக்காக அப்படின்னா அதில் அந்த குட்டி அரிசி மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த கம்புலாம் பார்த்திங்கன்னா உருண்டு நிற்கும். அதனால் நல்லா சலிச்சு
அரைச்சிட்டு நம்ம சேர்க்கும்போது நல்லா இருக்கும். இதில் முக்கியமான டிப்பே நல்லா அரைச்சிட்டு சலிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொஞ்சம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. பாத்திரத்தை முதலே ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு கொஞ்சம் நேரம் காய விடுங்க. ரொம்ப இல்லை, கொஞ்சம் நேரம் காய விட்டுட்டு ஸ்லோலே வச்சுருங்க. வச்சுட்டு அப்படியே பொறுமையாக அதை கிளறி விட்டு நீங்கள் நல்லா வறுத்து எடுத்துட்டீங்க அப்படின்னா ரவை மாதிரி, அப்படியே நீங்கள் ரவையை பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் கடையில் வாங்கினா நம்ம இந்த புட்டு மாவு வாங்கினோன்னா எப்படி இருக்கும் அதை விட நல்லாவே இருக்கும். கையில் தொட்டிங்கன்னா அப்படி பிடிச்ச கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சா பிடிக்க வராது. ஏன்னா நம்ம வறுத்துட்டோம் இல்லையா. அதே நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு கிளறும் போது புட்டு செய்யும்போது நல்ல கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ தான், இந்த ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. ஆனால் உங்கள்கிட்ட சொல்லும்போது பெரிய ப்ராசஸ் மாதிரி சொல்லியிருப்பேன். இதை தெளிவாக சொல்லணுன்றதுக்காக தான் அப்படி சொல்லியிருந்தேன். வேறு ஒன்றும் இல்லை. 1/2 அன் ஹவர் ஊற வைக்கிறோம், 1/2 அன் ஹவர் காய வைக்கிறோம், சலிக்கிறோம், வறுக்கிறோம், அடுத்து ஸ்டோர் பண்ணுறோம். இவ்வளோ தான். அவ்வளோதான், புட்டுக்கு தேவையான எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இனிமேல் புட்டு வேணும் அப்படின்னு நினச்சிட்டா போதும். ஒரு ஒரு கப் அளவுக்கு எடுக்கிறோமா, லைட்டாக தண்ணி தெளித்து இட்லி பாட்டில் செஞ்சு பாருங்கள். ஒரு சிலர் வந்து புட்டுக்குடம் அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு புட்டுக்குடம் வாங்கிட்டு அதில் செய்கிறோம். அப்படி செய்யும்போது பார்த்திங்கன்னா ஃபேமிலி ஃபுல்லாக செய்யும்போது நமக்கு ரொம்ப டயர்டாகும். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் அந்த புட்டுக்குழாயில் எடுத்து செய்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒருத்தருக்கு கண்டிப்பாக ஒரு புட்டுக்குழாய் அளவுக்காவது வைக்கணும், அப்படி இல்லைனா ஹாஃபாவது வைக்கணும் இல்லையா. ஒரு 4 பேருக்கு செய்யணுன்னா 4 தடவை அதை அவிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அதை ஃபுல்லாக கழுவுறதுக்கு அந்த இங்கடுக்குலலாம் கழுவும்போது நமக்கு ஒரு டென்ஷன் இருக்கும் இல்லையா. ஆனால் இதை வந்து ஒரு இட்லி பாட்டில் வைக்கிறோம் அப்படின்னா நல்லா ஷேப்பாக மட்டும் வச்சுக்கோங்க. ஒரு டம்ளரில் வந்து டம்ளரோ இல்லை ஒரு பவுலோ எடுத்துகிட்டு நல்லா ஒரு அமுத்தி விட்டுட்டு நீங்கள் அப்படியே பவுல் மாதிரி வச்சுட்டீங்க. அது எப்படி வைக்கிறதுன்றதை பற்றி நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பவுல் மாதிரி வச்சுட்டிங்கன்னா நல்ல ஒரு இட்லி மாதிரி அழகாக அந்த புட்டு உடைக்கும் போது அவ்வளோ ஒரு கமன்னு இருக்கும். அதில் தேங்காய் பூ போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி அப்படி இல்லைன்னா நெய் ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அந்த மாதிரி செய்யும்போது ஒரு ஃபேமிலிக்கே ஒரு இட்லி பாட் எடுத்தோம் அப்படின்னா ஃபேமிலிக்கே செஞ்சு முடிச்சிடலாம். கூட ஒரு 2 பேருக்கு செய்யணுன்னாலும் செஞ்சிடலாம். இன்றைக்கி என் பாப்பாவுக்கு மார்னிங்க்கும் அதை தான் கொடுத்துருந்தேன், லஞ்சுக்கும் அதை தான் கொடுத்துருந்தேன், தம்பிக்கும் அதை தான் கொடுத்துருந்தேன். ஸோ எனக்கு வந்து ஒரு தடவை அந்த இட்லி பாட்டை எடுத்தால் எனக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. இட்லி பாத்திரம் கழுவுறதும் கஷ்டம் தானே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. கஷ்டம்தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு தடவை இட்லி பாத்திரத்தில் ஒரே ஒரு டைம் அவிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த எப்படி சொல்கிறது, கேஸ் செலவுமே கம்மி தான், அதே நேரத்துக்கு வேலையுமே கம்மி தான். நம்ம வச்சு விட்டுட்டு மற்ற வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதே புட்டுக்குடத்தில் அவிக்கும் போது என்ன ஆகும்னா ஒவ்வொரு தடவையுமே அதை ஒரு 4 டைமாவது அவிக்கிற மாதிரி இருக்கும். அதை ஒரு 2 வேலைக்கு செய்கிறீங்க, இல்லை ஒரு குழந்தைங்களுக்கு எக்ஸ்ட்ரா பிடிக்குது எக்ஸ்ட்ரா செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு இன்னொரு தடவை ஒரு 5 தடவை செய்கிற மாதிரி இருக்கும். அது தனியாக கழுவுற மாதிரி இருக்கும் இல்லையா. அதே இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இட்லி பாத்திரம் கழுவுறது கஷ்டமாகவே இருந்தாலுமே நமக்கு கேஸ் செலவும் மிச்சம், டைமும் சேவிங் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம், இன்றைக்கி குரல் ஒரு மாதிரி தான் இருக்குது. என்னென்னா ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிருந்தேன். கிரகப்பிரவேசம் வச்சுருந்தாங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் போயிருந்தேன். என்னடா நம்ம சகோதரிகளுக்காக பிரார்த்தனை பண்ணணும்னு நினச்சிருக்கோமே அப்படின்னு யோசிச்சிருந்தேன். ஆனாலும் பிரம்ம முகூர்த்தத்தில் இறைவன் படைச்சிருக்கார் இல்லையா. அதாவது ஒரு கதவு மூடுனா இன்னொரு கதவு திறக்குன மாதிரி கரெக்டாக எனக்கு பிரம்ம முகூர்த்தம் அமைஞ்சுது. அந்த இடத்துக்கு நம்ம போன இடத்துலே வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னை சுற்றி இருக்கக்கூடிய பிரபஞ்சத்துக்கிட்ட வானமாக இருக்கட்டும், நிலமாக இருக்கட்டும், மரங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி அவங்கள பார்த்து உங்களுக்கான பிரார்த்தனைகளை கரெக்டாக எழுதி வச்சு பேக்குள்ளே வச்சு கொண்டு போயிட்டு அந்த இடத்துல பிரம்ம முகூர்த்த பூஜையை முடிச்சுட்டு, இன்னொன்று க்ளோஸ் ரிலேட்டிவ்ங்கிறனால இல்லைனாலுமே எல்லார் வீட்டுக்கு போனாலுமே நான் வேலை செய்கிறது என்னோடய பழக்கம். நிறைய வேலைகள் இருந்துச்சு. அதை அவங்க ஃபுல் ஃபினிஷ் பண்ணலை. அப்படியே சாந்து பூசாமல் இருக்கும்ல, நம்ம சும்மா செங்கல் வச்சு வீடு கட்டினா அப்படி இருக்கும், அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. நிறைய தண்ணி வேறு சொதன்றதுனால அதில் ஃபுல்லாக நடந்து அதுவுமே 1:30 மணிக்கே எந்திரிச்சதுலேருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தனால எனக்கு ரொம்ப டயர்டாகிடுச்சு. உடம்புமே சரியில்லாமல் போயிடுச்சு. ஏன்னா சொதன்னு தண்ணி இருந்துக்கிட்டே இருந்துச்சு அங்கே. ஏன்னா புது பில்டிங் இல்லையா, அதனால் கொஞ்சம் நல்லா சளி பிடிச்சி இருமலாகவே இருந்துச்சு. அதனால தான் சரியாக வாய்ஸும் கொடுக்க முடில, ரிப்ளை கமெண்ட்டுமே பண்ண முடில. அன்றைக்கி பார்த்திங்கன்னா அங்கே போயிட்டு வந்துட்டு மறுநாள் வீட்டுக்கு நிறைய ரிலேட்டிவ்ஸில் எல்லோரும் வந்திருந்தாங்க. அதனால் அவங்களையுமே கவனிச்சுக்கணும். அவங்க வந்தப்போ நான் ஃபோனை எடுத்தேன்னா அவங்களுக்கும்
கோபம் வர மாதிரி இருக்கும். என்னடா இது வந்திருக்கோம், ஃபோனே பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு நினப்பாங்க இல்லையா? அதனால் நான் ஃபோன் தொடல, ரிப்ளைவும் பண்ண முடியல. ஆனால் என்னோட ஆஸ் யூஷுவல் பிரம்ம முகூர்த்த பூஜையை உங்களுக்காக நான் ரெகுலராக பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். இதை எதுக்காக சொல்கிறேன்னா, ஏன்னா உங்களுக்கான பிரம்ம முகூர்த்த பூஜைன்னு சொல்லியிருக்கு. நிறைய பேர் கமெண்ட்ஸ், நல்ல நல்ல பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. சிஸ்டர் நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணுறீங்க, கடவுளை உங்கள் ரூபத்தில் பார்க்குறோம், இப்படி நிறைய கமெண்ட்ஸ். நான் பெருமைக்கு சொல்ல விரும்பலை. ஏன்னா நான் என்னைய தனக்கு தானே பெருமையாக பேசுகிற மாதிரி ஆகிடக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த கமெண்ட்ஸை வந்து நான் சொல்லலை. என்னடா நம்ம இவ்வளோலாம் கமெண்ட் பண்ணுறோம், அதை வந்து ஒரு வீடியோவில் சொல்லலையே அப்படின்னு யோசிக்காதீங்க. அந்த மாதிரி நல்ல நல்ல கமெண்ட்ஸுக்கெல்லாம் நான் உடனே ரிப்ளை பண்ணிடுவேன். ஆனால் உங்களோட பிரார்த்தனைகள்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த பிரார்த்தனைகள் வந்து நான் கரெக்டாக ஓகே சிஸ்டர் நான் பண்ணிட்டேன்னு சும்மா சொல்லக்கூடாது இல்லையா? அந்த பிரார்த்தனைகள் இப்போ 10 பேர் டெய்லின்னு சொல்லியிருக்கேன். அந்த 10 பேரையுமே நான் எழுதணும், ஒரு பேப்பரில் எழுதணும். அதுக்கு உண்டான டைம் எனக்கு வேணும். குழந்தைங்கள பார்க்கணும், வீட்டை பார்க்கணும், அது போக வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இது என்னோடய ப்ரொஃபஷன். இதை நான் ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்கணும். பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறேன். அதே மாதிரி கண்டிப்பாக பகலில் நான் தூங்கணும் கொஞ்சம் நேரமாவது. இதெல்லாம் போக நேரம் கிடைக்கும்போது அந்த 10 பேர் எனக்கு குறிப்பாக அவங்கள எப்படியாவது நான் எழுதணும். அதனால் உங்களோட பேரை எழுதும்போது உங்கள் கமெண்ட்டுக்கு நான் பதில் சொல்கிறேன்னா உங்கள் பேர் எழுதிட்டேன்னு அர்த்தம். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த டைம் பார்த்து நான் ரிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னடா நம்ம இவ்வளோ நாள் ரிப்ளை பண்ணுறோமே, ஒரு சிலர்லாம் 4 நாளுக்கு முன்னாடி ரிப்ளை பண்ணியிருப்பாங்க, ஆனால் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, நான் ரிப்ளை பண்ணாமல் இருந்திருப்பேன். அதுக்கு ரீசன் என்னென்னா நிறைய கமெண்ட்ஸோடு அது உள்ளுக்குள்ளே போயிடுறனால நான் தேடி தேடி கொஞ்சம் எடுக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக உங்களோட ஒவ்வொரு பிரார்த்தனையுமே நான் வச்சுக்கிட்டே தான் இருக்கேன். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக தெரியும். உங்களோட பேர்களும் வரும். உங்களோட எல்லா பிரார்த்தனைகளுமே வெற்றிகரமாக நடக்கும். இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். எதுக்காக இந்த 10 பேர்? நான் நினச்சா எல்லோரும் நல்லா இருக்கணும் கடவுளே, எல்லாருக்கும் நல்ல விஷயத்தை கொடுங்க, எல்லார் கேட்டதை எல்லாருக்கும் கொடுங்க, சகல சௌபாகியத்தோடு எல்லோரும் இருக்கணும் அப்படின்னு என்னால் வேண்ட முடியும். ஆனால் நான் ஏன் 10 பேர்னு தேர்ந்தெடுத்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுருக்கீங்களா? எதுக்காக அப்படின்னா, இறைவன்ட்டு ஒரு பெட்டிஷன் கொடுக்குறோம், ஒரு மனு கொடுக்குறோம் அப்படின்னா தபன்னு நிறைய எல்லோரும் நல்லா இருக்கணும்னா அந்த குறிப்பாக சில பிரார்த்தனைகளுக்கும் சில மந்திரங்களுக்கும் சக்திகள் அதிகம்னு சொல்கிறோம். அதனால் குறிப்பாக இந்த 10 பேர்னால் அவங்களோட பேரை நான் சொல்லுவேன். அந்த இடத்துல அவங்களோட பெயர்கள் சீட்டில் எழுதியிருக்கோம். ஏன்னா சீட்டில் வந்து எனக்கு எழுதுறதுல ரொம்ப நம்பிக்கை அதிகம். ஏன்னா எனக்கு நிறைய விஷயம் சீட்டு எழுதி தான் சக்ஸஸ் ஆகிருக்கு. அதனால் சீட்டில் எழுதுகிறேன். அந்த 10 பேருங்கும்போது அவங்களோட பிரார்த்தனைகள் ரொம்ப ஸ்பீடாக வெகு விரைவில் நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த 10 பேருக்கான பிரார்த்தனைகள். இதை வந்து தெளிவாக சொல்லணுன்றதுக்காக தான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அப்புறம் நிறைய சகோதரிகள் நல்ல ரிப்ளை கமெண்ட்டும் கொடுத்துருந்தீங்க. அக்கா எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் நல்லது நடக்கும்னு சொன்னீங்க, எனக்கு நடந்துடுச்சு, நான் இடம் வாங்கியிருக்கேன், வீடு வாங்கியிருக்கேன், நான் கன்சீவ் ஆகியிருக்கேன், 7 வருஷத்துக்கு அப்புறமா கன்சீவ் ஆகியிருக்கேன். இந்த விஷயத்த முதல்ல உங்ககிட்ட தான்க்கா சொல்கிறேன், எங்கள் வீட்டில் உள்ளவங்ககிட்ட கூட சொல்லலைக்கா. ஏன்னா உங்கள் பிரார்த்தனை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. இதோட வலியும் வேதனையும் எவ்வளோன்னு எனக்கு சொல்ல முடியாது, அந்தளவுக்கு ஒரு சந்தோஷம் இன்றைக்கி எனக்கு வந்திருக்கு அப்படின்னு உங்களோட பிரார்த்தனைகளை என்கிட்ட சொல்லியிருக்கீங்க. ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா, உங்கள் பேரை நான் வீடியோவில் சொல்லலாமா அப்படிங்கிறத பற்றியுமே கமெண்ட் பண்ணுங்கள். சொல்லலாம் அப்படின்னா ஒரு ரெட் ஹார்ட்டை போட்டு விடுங்க. அதே மாதிரி உங்களோட பிரார்த்தனைகள் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துச்சு அப்படின்னா முதல்ல எனக்கு ரிப்ளை பண்ணாதீங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் சீக்கிரமாக என்னால் பார்க்க முடியும். அவ்வளோதான், வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். நன்றி.